ஹலோ அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் ஃபஸ்ட் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 1 அதான் விளையாட போகிறோம். ஓகே வாங்க, சும்மா பேசாமல் வேர்டு சீடு கிரியேட் பண்ணாமல் போயிடலாம். சீல்டு வந்து சரி சீடுக்கு வந்து நான் நம்பர் மட்டும் வைக்க போகிறதில்ல. அதாவது நான் இவ்வளோ நாளாக விளாண்டதில்ல, வெறும் நம்பர் மட்டும் தான் வச்சுருந்தேனுங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சீட்டில் பேரை வைக்கலான்னு. அதனால் RIOLU அப்படின்னு ஒரு சீட் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து மல்டிப்ளேயரு எப்போமாவது என் தம்பி என் பிரதரை கூப்பிட்டு வந்து நான் விளையாடுவேன். இப்போதைக்கு நான் மட்டும் தான் விளையாடுவேன். இப்போ மாது ஒரு 5 பாட்டு 10 பாட்டு கழிச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து சர்வைவல் கேம் ஒன்று வந்து சர்வைவல் தான். டிஃபிகல்ட்டி வந்து நான் நார்மலாக வைக்க போகிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த சர்வைவல் சீரீஸில் வந்து மாற்றிக்கலாம். கஸ்டமர்ஸ்னால் ஈஸி வச்சுக்கலாம். ஆனால் பீஸ்ஃபுல் மட்டும் நான் போட மாட்டேன், நான் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, வேர்ல்டு நேம் வந்து ரீட்ரை ஆஃப் சர்வைவல் சீரீஸ் வேர்ல்டு 1. ஏன்னா ஏற்கனவே இதை மாதிரி ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். நல்ல ஸ்பானே கிடையாது, ஸ்ப்ரூஸ் பயத்தில் போய் ஸ்பான் பண்ணிட்டான். ஓகே உனக்கு அப்புறமா நான் டைம் முடிக்கும் போது பேசுவோம். இப்போது இந்த வேர்ல்டுக்குள்ளே வரலாம். இந்த வேர்ல்டு வந்து நமக்கு சவனாபயம் தான் நினைக்கிறேன். சவனாபயத்தில் ஸ்பான் பண்ணியிருக்காங்க. இந்த சவனாபயமில் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இங்கே மழை பெய்யாதுன்னு நினைக்கேன். சீல நீரங்கால் கல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது நான் ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிட்டேன் தெரியாமல். சாப்பாடுனா கலெக்ட் பண்ணிட்டு மைனிங் பண்ண வந்துட்டேன். ஓகே விடுங்க, வேறு ஒரு முக்கியமான செஷனும் இல்லை, அதனால் மைனிங் செஷனுக்கு வந்தாச்சு. இந்த செஷனில் நிறைய லூட் கிடைக்கும்னு நினைக்கேன், பார்ப்போம். இந்த பார்ட் 1 நல்லா இருக்கும், நான் நல்லா விளையாண்டுருக்கேன். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த பார்ட் 1 வந்து நம்ம ஏகப்பட்ட ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். என்னாலையும் நம்ம முடியலன்னா பார்த்துக்கோங்க. அதாவது இதை விட நான் போன வாட்டி ஃபஸ்ட்டு ட்ரெயின்னு ஒன்று பண்ண ஆரம்பிச்சுன்னு சொன்னோம்ல, அதில் வந்து எக்கச்சக்கமாக அயன் கைஸ். ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அயன் ஆர்மர் போட்டுட்டேன்னா பார்த்துக்கோங்க, அதனால் நம்ப முடியாது. வேணால் அந்த கிளிப் என்கிட்ட இருக்குது, வேணால் இந்த வீடியோ நல்லா ஒரு வரவேற்பு தந்தீங்கன்னா, ரொம்ப ஆசைப்பட்றோம், வரவேற்பு தந்தீங்கன்னா நான் அந்த வீடியோவையும் ஒரு என்னது தோற்று போன வீடியோவா அப்படின்னு போடுறேன். அதில் வந்து லாஸ்ட்டில் செத்துட்டேன் கைஸ். நம்பவே இல்லை. நான் எப்படி செத்தேன்னா, அது வந்து நான் இப்போ இந்த மாதிரி செத்ததே கிடையாது இது வரைக்கும். இந்த மைன்கிராஃப்ட் நான் ஒரு 10,000 வேர்ல்டு, சரி 10,000 வேர்ல்டுங்கிற மாதிரி ஒரு எவ்வளோ சொல்கிறது, 20 வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருப்பேன். 20 வேர்ல்ட்லேயும் ஒரு வார்டு கூட அந்த மாதிரி செத்ததே கிடையாது. இன்றைக்கி ஆச்சரியமாக போயிடுச்சு. அதனால தான் இப்போ அந்த வேர்டை விட்டுட்டு இன்னொரு வேர்ல்டு கிரியேட் பண்ணேன். ஓகே, அந்த வேர்டை விட்டுனா இப்போது இந்த வேர்ல்டுக்கு வருவோம். இந்த வேர்ல்டு நம்மளுக்கு அதே மாதிரி நிறைய லூட் கிடைக்கும் நம்புகிறேன். ஓகே, இதில் வந்து நான் ஸ்டார்டிங் மேப்பு போனஸ் டெஸ்ட்லாம் ஆன் பண்ணல, ஸ்டார்டிங் மேப் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். சரி, இது பக்கத்தில் வேணால் ஸ்டார்டிங் மேப் தெரியுதா? ஓகே, எனக்கு கொஞ்சம் டார்ச் வைக்கணும். இந்த காப்பர்னால் மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டிங் மேப்பில் வந்து ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃபுல்லாக எல்லாம் சங்கையும் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ் தேடிக்கலாம். இப்போமே பேஸ் தேட வேணாம், ஃபஸ்ட்டு இந்த மேப் ஃபுல்லாக என்னென்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுட்டு அப்புறம் நம்ம பேஸில் வந்து இதை ஒட்டி வைக்கணும். கொஞ்சம் லைட் வைக்கணும்னு பார்த்தா காப்பராக வந்துக்கிட்டே இருக்குது கைஸ், நம்பவே முடியல. என்னால் காப்பராக நான் போட்டலாம்னு நினைக்கிறேன். போனது ஐயனாரமே இருந்ததெல்லாம் காப்பராக அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, கவலைப்படாத கொழுக்கா அதுக்கே வருது கைஸ். காப்பராக அதாவது நான் ஒரு 20 வாட்டி விளாண்டு சொன்னோம்னா, அதில் 20 வாட்டி எனக்கு ஏகப்பட்ட வாட்டி ஒரு வேர்ல்டில் மட்டும் எனக்கு ஒரு 10 ஸ்டாக் காப்பர் கிடச்சிச்சு. அதுனா எனக்கு போடவே முடியல, ஏன்னா அப்டேட் வரல. காப்பர் அப்டேட் இப்போ தான் வந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். காப்பர் அப்டேட், அப்புறம் காப்பர் கோலம் ஏகப்பட்டது, அப்புறம் இப்போ ஸ்பியர் அப்டேட் வேறு இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ ஒரு இன்னொரு அப்டேட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பேபி அப்டேட் வந்து எனக்கு அவ்வளோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கொண்டு வந்திருக்கலாம் முன்னாடியே, ஆனால் அந்த பேபி அப்டேட்டை. ஓகே, இப்போ கைஸ் நம்மளுக்கு ஒரு 3000 கிடச்சிச்சு. அதை விட்டுட்டு நான் பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, காப்பர் நிறையா இருக்கே, எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ் காப்பரு. இங்கே காப்பர் வெயினாக இருக்குமோ ஒரு வேலை. ஆனால் சங்கு பேஸில் பார்த்து நான் இந்த இடத்துக்கு வரல, சும்மா நானே ஒரு ரேண்டமாக ரியோலு அப்படின்னு ஒரு போக்கேமான் பேர். அது எனக்கு போக்கேமான் பிடிக்குமா, அதனால் பேர் வைப்போம். அப்போ தான் எனக்கு அதுதான் தோணுச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு யாருக்காரு போக்கேமான் பிடிக்குமா அப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லி லைக் வாங்குன்னு எனக்கும் தெரில. அடுத்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும், அதே வாங்கிட்டு நான் லைக் வாங்கிடுவேன். ஓகே, காப்பர் 46. இந்த இருமல் வேறு 3 அயனு.
உருக்குறதுக்கு கோல் இல்லையா? கோல் வேறு உருக்குனது எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த காப்பர் எடுத்துகிட்டு கோலை உருக்கு போகலாம். ஐயோ அசோசியோ பிளாங்கை போட்டேன். ஓகே அப்புறமா போட்டுக்கலாம். இப்போதைக்கு இது எப்படியே கிடக்கட்டும். அசோசியா சாப்ளிங். இந்த சாப்ளிங்ஸை வந்து நம்ம பேஸ் கட்டுற இடத்துல எல்லா சாப்ளிங்ஸையும் ஒரே இடத்துல நட்ட வச்சு ஒரு ட்ரீ ஃபாரஸ்ட், அதாவது வித்தியாசமான ட்ரீ ஃபாரஸ்ட், மேன் மேக்டு ட்ரீ ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சு நம்ம உருவாக்கலான்றோம். ஓகே கைஸ், இப்போ நான் வேறு இடத்துல போய் தோன்றேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு 3 அயன் தான் கிடச்சிச்சு. அதுவே பெரிய விஷயம். என்னடா கேவா? ஆமாங்க கைஸ், எனக்கு ஒரு கேவ் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. பின்னாடி பார்த்து ஜாம்பி, முன்னாடி பார்த்தா ஸ்கெலிட்டனு, ஸ்பைடர், எக்கச்சக்கமாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாளே கேட்கணும்னா வேணாம் அப்படின்னு வந்துட்டேன் நானே. ஓகேம்மா, போன இடத்துக்கே போய்க்கலாம். டே 1 ஆனோடனே வந்து மேலே போயிடலாம். இப்போதைக்கு மேலே போக தேவையில்லை. மைன்னா நல்லா பண்ணிவிட்டு டார்ஸ் காலை ஆகிற வரைக்கும் மைன் பண்ணலாம் கைஸ். பிரச்சனையே இல்லை. சாப்பாடு நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. இதை போன வீடியோவில் சொன்னோம்ல, எப்படி தெரியுமா செத்தேன்? சாப்பாடு இல்லை கைஸ். சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். பார்த்தேன் மைனியும் நிறையவே கிடச்சிச்சு. ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு கரடி கையால் செத்துட்டேன் கைஸ், சாப்பாடுக்காக. அதான் நம்பவே முடியல. ஓகே போவோம், மைன் பண்ணுவோம். ஓகே கைஸ், எனக்கு இன்னும் ஒரு காப்பர் மறுபடியும் எதுவும் கிடைக்கல. ஓகே, ஏதாவது கிடச்சிச்சின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் நான் மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நான் பயங்கரமாக தொலைவி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதனால் இந்த காப்பரை உருகிட்டு இருந்தேன். ஓகே, கொஞ்சம் 7 உருக்கி இருக்குது. மறுபடியும் ஒரு வாட்டி கோல் மட்டும் நம்மளுக்கு சார்கோல் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் வச்சு உருக்குனா கொஞ்சம் சீக்கிரமாக உருக்கிடலான்னு நினைக்கிறேன். இந்த காப்பரு எல்லாத்தையும் அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அயன் பிகேஸ் ஃபஸ்ட்டு செய்யணும். அயனோட அதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கைஸ். அதனால் பன்னிக்கறி சாப்பிட்டுருக்கேன் நான். பன்னிக்கறி சாப்பிட்றதுனால நான் பண்ணியாக போகிறேன் கைஸ். அப்படின்னா இல்லை, இந்த ஜாம்பி கறி சாப்பிட்டா ஜாம்பி ஏறுவாங்க அந்த மாதிரி. சரி, ஜாம்பி கறி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஹங்கர் பார் வரும். ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கேன், அதனால் கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு பாட்டில் அதனால் என்ன சொல்ல தெரியாமல் நம்ம புரியுது. அயன் 3 அயன் இருக்கான். ஜஸ்ட்டு ஒரு சார்ட் வச்சு உருக்கிக்கலாம். அயன் சீக்கிரம் உருகு. ஓகே கைஸ், எல்லாத்தையும் உருக்குன எடுத்து நான் உங்களை அதுக்கு மட்டும் ஏதாவது இருட்டாயிடுச்சு மட்டும் பார்த்துட்டு போய்க்கலாம். ஓகே எஸ், இருட்டாயிருச்சின்னு நினைக்கிறேன். இருட்டில் தான் இருக்கோம், இன்னும் காலையில் ஆகலை. ஓகே, எவனா வரானா? எவனா வந்தால் இப்படியே இந்த மாஃபார்மில் இப்படி தான் அடிச்சிட்ருப்பேன். யார் அவன்? இந்த கால் மட்டும் தெரியுது. யார் கைஸ்? வெடிச்சிட்டான். ஓ, க்ரீப்பரா? இது கால் மட்டும் பார்த்ததுனால வேறு எவனும் ஜன்னலை தாக்கவே வேணாம். டெம்பரவரி ஜன்னல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா, அதனால் பார்த்துட்டான் போல் நம்ம க்ரீப்பரு. கண்ணால் பார்த்தான், ஒரே வெடி, மனித வெடிகுண்டு கைஸ் அவன். ஐயோ க்ரீப்பரு, பிரச்சனை நான் வரல. ஒரு காப்பரமாக போட்டு கற்று அப்புறம் ஷீல்டுனா செஞ்சுக்கலாம். ஷீல்டுக்கு ஒரு 7 அயன் கிடச்சோடனே ஒரு ஷீல்டு, அப்புறம் என்னது ஒரு பக்கெட்டு, ஒரு அயன் பேக் செஞ்சிடலாம் கைஸ். எனக்கு கன்ஃபார்ம் இந்த பாட்டில் ஒரு வில்லேஜ் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. அதாவது இந்த பாட்டு பார்த்துக்கத்தான் கமெண்ட் பண்ண முடியும். அதனால் அடுத்த பாட்டில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் கிடைக்காதோ? ஓகே விடுங்க, நமக்கு லக்கு இருந்தால் கிடைக்கும் கைஸ். அப்புறம் நம்ம ஸ்கின்னு வந்து சூப்பர் சைன் ஸ்கின் தான் வச்சுருக்கேன். சூப்பர் சைன் என்றா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. சூப்பர் சைன்னா அது ஒரு அனிமையில் ஒரு பேர். அந்த அனிமே பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த அனிமையை பார்த்தவங்க அந்த அனிமே பேரை இந்த கமெண்ட் பண்ணிடுங்க. பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த அனிமே பேர். நான் சொல்ல மாட்டேன், நீங்களாம் கண்டுபிடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு தான் நீங்கள் என்னத்தை கமெண்ட் பண்ணுவீங்க? இருட்டாகிட்டு இருக்கா? சரி, காலையில் ஆக போகுது நினைக்கிறேன். இன்னுமா டே 0லேயே கிடக்கு. டேஸ் ப்ளே 0. இன்னும் ஒரு நாள் கூட ப்ளே பண்ணல. கோடு எடுத்துட்டேண்ணா. ஓகே கைஸ், நான் வந்து இந்த இதை வச்சுருக்கேன். இது பேர் என்னது? கண்ட்ரோல்ஸ். இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து எனக்கு பிஎஃப் ஜோக்கர் ப்ரோ தான் சொல்லியிருந்தேன். இந்த கண்ட்ரோல்ஸ் பிஎஃப் ஜோக்கர் ப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார்.
அவர் கொஞ்சம் நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணுறாரு, அதான் நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு யூஸ் ஆகுதான்னு பார்த்தேன். அதான் அவர் 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணுறாரு. நான் இது வரைக்கும் 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கேமே விளாண்டதில்லை கைஸ். அதனால் எனக்கு 4 ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ண தெரில. இனிமேல் தான் பழகணும். 4 ஃபிங்கர் வச்சு தான் யூஸ் பண்ணால் தான் நல்லா விளாட முடியும் போல். நான் 2 ஃபிங்கர் வச்சு தான் விளாண்டுருப்பேன் எப்போவுமே மைன்கிராஃப்ட்டு. அப்போ நான் வந்து இன்னும் கேமில் டெவலப்பே ஆகலை. நிறைய யூடியூப்பில் போய் பார்க்கேன், யூடியூப் வீடியோஸில் எல்லாருமே 4 ஃபிங்கர் வச்சு தான் விளாட்றாங்க. பாதி பேர் விளையாடுறாங்க. சாரி, மரியாதை குறைவாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. யாரை பற்றி பேசணும், சாரி. ஓகே கைஸ், இந்த டேட்னா க்ளீன் பண்ணிட்டு இந்த மறுபடியும் அந்த கோலை மைன் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கோல் மைன் பண்ணிக்கலாம் கைஸ். ஆனால் அடுத்த பாட்டில் மறுபடியும் மைனிங் போகிறோம், ஏன்னா ஃபுல் அயனாலாம் போகிறோம். ஓகே, கோல் 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 எங்கே பார்த்தாலும் கோல். கருப்பு எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கண்ணு ரெண்டும் கலங்க வைக்கும். மறந்துடுச்சே. ஓகே விடுங்க. காப்பருக்கு என்ன பேர் வைக்கலாம்? காப்பர் இரும்பு, அது வந்து அயனா. அப்புறம் இது பித்தளையா? காப்பருக்கு என்னங்க தமிழில் மறந்துடுச்சா நாவலையா? ரெண்டுமே ஒன்று தானோ? மறந்துடுச்சா தெரியலையா? அப்படி தானே கேட்கணும். ஏற முடியல, என்ன தடுத்துட்டு இருக்கு நம்மளை? கல். கடுப்பாகுதே. சீக்கிரம் போகணும் கைஸ், இருட்டாயிடுச்சு. சரி, காலையில் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, போட்டி போடைக்கனா எடுத்துகிட்டு இவன். ஓகே கைஸ், நான் இந்த டைட்டில் மாற்றிடலான் இருக்கேன். எனக்கே இந்த டைட்டில் பிடிக்கல. தோணுனப்போ டைட்டில் வச்சேன், சும்மா தோணுச்சு, இந்த டைட்டில் ஓப்பன் வச்சேன். ஓகே கைஸ், ஏதாவது தேடுறேன், ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க. அதுக்கு முன்னாடி இந்த பன்னி, ஷீப்பு எல்லாத்தையும் வேட்டையாடுறோம். ஏன்னா கிரிப்பர். உன்னைய வேட்டையாட மாட்டேன்டா சாரா. அடிச்சுக்கோ ஆடி. அப்படியே தப்பிச்சிரு. என்னை விட்டுறா. அப்படியே ஆடுறா. அப்புறம் தானே ஆடுறா. சீக்கிரம் ஆக்ஸ் ஸ்வாடு சீக்கிரம். எனக்கு கொன்று. ஐயோ, பின்னாடி என்ன தடுத்துச்சு நீ? பாலா போன டேட்டு பையடே. நம்மளுக்கு ஒரு சீடு கொடுத்துருக்கான் ஸ்பைடர். எனக்கு ஸ்டிங்கு தாடா. ஸ்டிங்கு ஒரு 2 ஸ்டிங்கு ட்ராப் பண்ண போதும். இல்லை 3 ஸ்டிங்கு. அப்போ தான் என்னால் பவு செய்ய முடியும். ஓகே, லெட்டு செய்யலாமா, கேண்டில் செய்யலாமா? கேண்டிலா? என் வாழ்க்கையில் வரைக்கும் நான் கேண்டில் செஞ்சதே இல்லை கைஸ். அதனால் இந்த பாட்டில் செய்யலாம். ஓகே, நான் இந்த ப்ரௌன் ஷீப்பையே வெட்டி பெட்டு செஞ்சலான்ருக்கேன். ஓகே கைஸ், ஏதாவது பெட்டு செஞ்சுட்டு நான் ஏதாவது ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லெந்தாக போதா, கொஞ்சமாக கட் பண்ணி போட்டால் தான் உண்டு. ஃபஸ்ட்டு இந்த ஆட்டை வெட்டிடலாம் கைஸ். எங்கடா அந்த ஆடு? இப்போ தான்டா பார்த்தேன். ஓகே, ஃபஸ்ட் இந்த பண்ணியை வெட்டுவோம், அப்புறமா அந்த ஆட்டை வெட்டுவோம். இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த மரத்தை வெட்டுவோம். என்னென்ன பேசிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஏதாவது வில்லேஜ் நான் ஸ்ட்ரக்சர் நான் பெட்டு செஞ்சாவது உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், அப்புறம் அந்த ப்ரௌன் உள்ளே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு 2 ஒயிட் உள்ளும் கிடச்சிச்சு. என்னால் நம்பவே முடியல. இந்த 7ஆம் பாவத்தில் ஒயிட் உள்ளா, அதாவது ஒயிட் ஷீப். என்னடா பிளாக் ஷீப்? கத்தவே மாட்டேங்கி. கைஸ், நான் பேசுகிறதுனால சவுண்ட் அவ்வளோவா கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கேம் சவுண்ட் கேட்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ராக்ஷனாக நம்ம வீடியோ பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த மேப் அப்படியே லோட் பண்ணிட்டே போகிறேன். ஏதாவது வில்லேஜ் கிடைக்கும் நம்புகிறேன். மேப்பில் நான் ஒன்றுமே தெரிய மாதிரி, ஏதோ வில்லேஜ் மாதிரி தெரியல கைஸ். எனக்கு லேசாக தெரிய மாதிரியே இருக்கே. வில்லேஜாக பம்கினா? ஓகே கைஸ், பம்கின்னு கண்டுபிடிச்சாலே போதும். நான் இங்கே வில்லேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது பேர் வந்து ஆர்மர் லோவா? இதை வச்சு எக்ஸ்பி ஃபார்ம் தான் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு ஒரு 4வது பாட்டோ 5வது பாட்டோ எப்போ ஒரு பாட்டில் பண்ணலாம். ஒரு டைமண்ட் கீரை ஆனகருத்து எக்ஸ்பி தேவைப்படும்ல. ஓகே கைஸ், அப்போ பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாட்டை கொள்ளலாம். மாடு கொன்று, சரி செத்துரு. வில்லேஜா? ஆமாம் கைஸ், வில்லேஜ் கைஸ். திரும்படா, ஸ்க்ரீன் திரும்பி தோடா. ஃபஸ்ட் கைஸ், இந்த ஆட்டை கொண்டுடலாம். ஆட்டை கொண்டுட்டு சாப்பாடு தேவை. ரொம்ப ஹங்கர் பாரு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கலாம். வில்லேஜில் சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களாடா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது. என்னன்னா, அது இப்போ இல்லை, நம்மளுக்கு எப்போமா தேவைப்படும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டு சேர்த்து வச்சுக்கணும். அதான் இப்போ நான் வந்து வேறு டாபிக் போகிறோம். இப்போ வந்து நான் காப்பரை போட்டேன் கைஸ். அது வந்து உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் காமிக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட் போய் வில்லேஜை லூட் அடிப்போம். வில்லேஜ் இப்போவுமே லூட் அடிப்போமா? அடுத்த பாட்டில் லூட் அடிப்போமா? இப்போமே 14 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால் அடுத்த பாட்டில் லூட் அடிக்கலாம் தான். ஓகே கைஸ், ஃபஸ்ட் இந்த பம்ப்கின் எடுத்துக்கலாம். என்ன தேவைப்படும், ஏன்னா வேஸ்ட்டாக வச்சுருக்காங்க, தேவைப்படும். எடுத்துக்கோ. என்னடா ஒன்றுமே என்கிட்ட இல்லை. என்னோடய இன்வெர்டர் ஃபுல்லாக இருக்குது போல். ஓகே, காப்பரை நான் போட்டேன். இன்னும் லெகின்ஸ் மட்டும் தான் போகணும். அதுக்கப்புறம் இந்த காப்பரை உருக்கணும். வில்லேஜ் போனதுக்கு உருக்கிக்கலான்றேன். இந்த பம்ப்கின் எடுத்துக்கலாம் கைஸ்.
பா இந்த வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாருங்க guys, இந்த ரிவர் மாதிரி ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சி நெளிச்சு வந்து இந்த வில்லேஜ் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நேரம் ஆகலை, வீடியோ கட் பண்ணி போட்டேன். ஓகே 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 இந்த பெட் இப்போதைக்கு எடுக்கிறது அவ்வளோன்னு பார்த்தா எடுத்தாச்சு. இது எடுக்க முடியாதா? ஸ்ட்ரிங்கு இருக்கட்டும். ஓகே ஓகே காப்பர் ஒன்று தானே, காப்பருக்கு நம்மளுக்கு இருக்குது. ஸ்டீவே இன்வெர்டரி வந்து ஏதோ ஒரு வில்லேஜ் இடத்துக்குள்ளே போய் செஸ்ட்டு இருக்கிற வில்லேஜ் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இந்த செஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கேயே நம்ம தங்கிடலாம் கைஸ். அப்புறமா வேணால் நான் ஆஃப்லைனில் அயன்கோலம் அடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹேபேல் எடுத்துக்கலாம் கைஸ். பேல் பேல்னு ஏதாவது மனுஷன் அவன் பேர் இருக்குமோ? பேல் என்ன இருக்கும்? பேல் ஏன் பேல் எதுக்கு பேர் வச்சாங்க? நம்மளுக்கு தான் தெரியலையோ. இங்கிலீஷ் கொஞ்சம் கூட நம்மளுக்கு தெரியல கைஸ், இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஓகே கைஸ், ஐயோ அடிச்சிடக்கூடாதா, ஐயோ தப்பு பண்ணிட்டேன் கைஸ். தண்ணிக்குள்ளே வந்து நான் சக்காய் நின்ட்ட அப்படி வரான், மறுபடியும் திரும்பான் அப்படி போட்டு ஐலஸா பண்டு செய்யணும். இப்போ வரைக்கும் செய்ய தேவையில்ல, நம்மளுக்கு இங்கேயே கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கேயே ஹைட் ஏற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி போயிடலாம். அப்படி போனால் நம்மளுக்கு அப்படி சுற்றி வருவான். வாடா கண்ணா ரொம்ப லேகடி தூக்கு அப்படி தான் நான் தூக்கியாச்சு. அடிச்சிரியாடா, 3 பிளாக் ஹைட்டில் தான் இருக்கேன். அடிச்சிடாத, அடி. ஜம்ப் பண்ணி அடித்தா நிறையா ஹைட்டு போவாங்க கைஸ். கிரிட்டிக்கல் ஹிட் வரும்னு நினைக்கிறேன் ஜம்ப் பண்ணி அடித்தா. நிறைய பேர் ஜாவா பிளேயர்ஸ் எல்லாருமே கிரிட்டிக்கல் ஹிட் அடிச்சிருக்காங்க. இப்படி தான் நான் பார்த்த வரைக்கும் நிறையா யூடியூபர்ஸ் இப்படி தான் ஜம்ப் பண்ணி அடிக்கிறாங்க. நம்ம கண்ட்ரோல் தான் வராது, நம்ம தான் இது 2 ஃபிங்கர் பிளேயர் ஆச்சு. அண்ட் 4 ஃபிங்கர் பிளேயர் இப்போதே கற்றுக்கணும் கைஸ், நிறையா யூடியூபரை பார்த்து. ஓகே கைஸ், ஓகே ஒரு வழியாக நம்ம அயன் குழம்பு போட்டு தெரிச்சு ஆக்ஸ் பேச்சு வெளியிட்டு நம்ம அயன் பேக்கு சேர்றான். ஓகே அயன் 3 அயன் கிடச்சிருக்கா, 4 அயன் தரணும். 4 அயன் தாங்கடா போதும்டா. ஒரு அயன் பெக்கிட்டு ஒரு ஷீல்டு பண்ணிடுவேன். ஃப்ளவர்னா வேணாம், 3 அயனா? ஷவா அந்த ஒரு அயன் நான் தேடுறதுக்குள்ளே இந்த பாட்டை எப்படியா முடிச்சிடலான்னு நினைக்கேன். இந்த ஒரு அயன் எடுக்கிறதுக்குள்ள ஒரு ஷீல்டு எல்லாத்தையும் பண்ணு. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இப்போவே முடிச்சுக்கிறேன். இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னே. இங்கே 8 ப்ரெட்டு இங்கேயே இருக்கட்டும். எல்லா லோட்டும் இங்கே தான் இருக்கு. நான் இங்கே தான் இருக்கிறேன் கைஸ். பார்ட் 1ல் பார்ட் 2 அப்புறமா சந்திக்கலாம். இப்போ வந்து நான் இந்த தேர்ட் பிளேயர் ஃப்ரெண்ட் இருக்கும்ல, அதை மாற்றிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த லேட்டாகும், என் ஃபோன் கொஞ்சம் லேக் அடிக்கும், அப்புறம் இந்த வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மாற்றிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் சி யூ டாட்டா. லாஸ்ட்டில் என்ன சொல்கிறது தெரியல, மறுபடியும் பாய் சி யூ டாட்டா.